கிளப்பிட்டு போயிட்டு இருக்கோம். ஆமாம், அது அளவு அடையாளம் இது வச்சு விட்றீங்களா? திரும்ப வந்து உங்கள் கைக்கே கிடைக்கிற மாதிரி. ஆ, இந்த ஓட்டெல்லாம் போட்டாங்கன்னா கையில் ஒரு மை மாதிரி வைப்பாங்கள்ல, அது மாதிரி மீனுக்கு ஒரு மையை வச்சு விட்டிங்கன்னா இன்னும் ஒரு 6 மாதம் 3 மாதம் கழிச்சு வந்து நீங்களே பிடிச்சிக்கலாம். இன்றைக்கி இங்கேயே பிடிச்சி இங்கேயே சமைக்கிறது. பிடிங்க வந்துடுறேன். பிடிச்சி இங்கே அன்றைக்கி மாதிரி சமைச்சு சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் ரெடிங்களா? கடையில் ரெடியாக இருக்குது. போய் அந்த டைமில் வாங்கிக்கலாம். க்ளீன் பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. எனக்கு க்ளீன் பண்ணணும்ல. அவரும் அதே சைஸ் தான் பிடிச்சிருக்கிறாரு. இருப்பா வரப்பா. இன்னைக்கு வர பெரிய மீன் ஒன்று பிடிச்சி தெரியுது இங்கே. போடு வாங்கி கணேஷ் பையில் வாங்கி போடு. கணேஷ் கழட்டி போட்டு பார்க்கலாம். உங்களுக்கோசரம் தான் கொண்டு வந்து முன்னாடியே வச்சிருக்கேன். போறங்குதா போகலங்குதா இது நம்ம 20 பேர் குச்சி. ஆமாங்க, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. நான் சொல்லிட்டேன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. அருமையான சைஸ். இங்கே அப்படியேங்கப்பா, ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி சைஸ் பிடிச்சேன். தோசைக்கல் மாதிரி அருமை பிரமாதம் சூப்பர். போங்க, அது அப்படியே அந்த கச்சாவில் போடுங்க எடுத்து. வந்துச்சாங்கண்ணே சார்? இல்லை அது பரவாயில்ல, போடு. இல்லைன்னா அரை முறுக்கு எடுத்து தீட்டிக்க. அதை எடுத்து கொடுத்துருவோம் அப்படி. நண்பர்களை மீன் பிடிச்சாச்சு. நாங்கள் வரீங்க எவ்வளோ பிடிச்சிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கீழே கொட்டுங்க, அதுதான் தெரியும். சூப்பர் மீன் நிறைய பிடிச்சிருக்குறாங்க. போய் பரவாயில்ல. 2-3 நாள் நல்லா பெருசாக இருக்கு. 2-3 நாள் நல்லா பெருசு. துண்டியில் பிடிச்ச மீன் பிடிச்சது ஆறுது பார்த்தீங்கன்னா வரைக்கும் இவங்க 2 தான் பிடிச்சாங்க. நம்ம வந்து இந்த குளத்தை சுற்றிட்டே இருக்க வேண்டியதானே, வேறு என்ன செய்யறது. சூப்பராக பிடிச்சிட்டாங்க. நீ அடுத்தது வந்து சமைக்க போகிறோம் நண்பர்களே. கொதி அடங்கிருச்சா? தீ எரிஞ்சிட்டு இருக்கான். திருப்பி போடு, நல்லா கரட்டி விடு லேசம். என்னது இன்னொரு கச்சல் மிச்சர் சாப்பிடலாம் அப்படி சொல்லு. காலையிலேருந்து பசிக்குது நண்பர்களே, சோறு வாங்கி தர மாட்டேங்கிறாரு. அப்படி இன்னும் கொஞ்சம் சவுண்டா. காலையிலேருந்து பசிக்குது நண்பர்களே, சோறு வாங்கி தர மாட்டேங்கிறாரு. கேட்டா மீனை பொடி, மீனை கழுவு, மீன் பொடிங்கிறாரு. இதான் பொறிச்சாச்சு பாருங்க. அது நீ சாப்பிட வேண்டியதானே திருப்தியா. சரி போதும். வரமிச்சர் வாங்கி கொடுத்து குடிச்சு வந்துட்டார் நண்பர்களே. இந்த மீனை போடுறதுக்கு ஒரு பாக்ஸ் அங்கே இருக்குது, டிஃபன் பாக்ஸு. அதை கலட்டி காலைல சாப்பாடு கொண்டு வந்தது. அதை மூடியில் அந்த மீனை போட்டுக்கலான்னு பிளான் போட்டு வச்சுருக்கோம். பாக்கு தட்டு இருந்தால் வாங்கிட்டு வந்துருக்கலாம், பாக்கு தட்டு கிடைக்கல. அது சின்ன சைஸ் தான் ஒன்று இருந்துச்சு, ஒரே தட்டு தான் இருந்துச்சு, அது பத்தலை.
வச்சுறாரு இவர். இந்த நாட்டாம்பரத்தில் மிச்சர் சாப்பிடுவாங்க, நாட்டாம்பரத்தில் மிச்சர் சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி இவர் பாருங்க 1 கிலோ மிச்சரை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டில் விட்டு விளாசிட்டு இருக்கிறார். நான் தான் அப்படியே சொல்லிட்டேன் பசிக்குதுன்னு. வேற உடச்சி வைங்க பார்க்கலாம், வேற உடச்சி வைங்க, வேற உடச்சி வைங்க. தீ கெட்டு போச்சு பாருங்க, அடைச்சட்டியில் அப்படியே நின்று போச்சு எண்ணெய். மீன் பாதியில் அப்படியே நிற்குது. சீக்கிரமாக தீயை வச்சு விட்டு ஒரு பரட்டி விடுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு 4 மீன் பொரிக்கணும். பொரிச்சா அப்புறம் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். இங்கே பாருங்க இன்னும் மிச்சர் சாப்பிட்டுருக்காரு நண்பர்களே. அப்பளையா பிடிச்சி இன்னும் மிச்சர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இப்போ தான் முடிக்கிறாரு மிச்சர் சாப்பிட்டு. கிட்டத்தட்ட எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க குண்டாவில் ரெடி ஆயிடுச்சு, அந்த கப்பல் ரெடி ஆயிடுச்சு. இதோட முடிஞ்சிச்சு நண்பர்களே. இனி சாப்பிட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் தான். இந்த புகை தீ எரியுதான், தீ எரிஞ்சுன்னா ஓகே கரெக்டாக இருக்கும். திரி போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மழை ஏறதுக்கு விரவு பற்ற முடியுதா, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நேர் பேக் சைடு தண்ணி தான் இருக்குது. இதான் இங்கே பாருங்கள். இது வந்து முன்னாடி ஓப்பன் தான், உள்ளே போனது தான் அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியும். இதில் 2 கிலோமீட்டருக்கு அதில் 1 கிலோமீட்டர் கிடக்கு தண்ணி. இங்கே பிடிச்சி அப்படியே ரெடி பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கே சமைச்சு முடிச்சாச்சு. இனி சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். வாங்க நண்பர்களே சாப்பிட்லாம். அண்ணன் சொல்லிட்டாரு, அது போக நம்ம கணேசனை சொல்லிட்டாரு. கணேசனை இப்போ தான் சாப்பிட போகிறாரு. இனிமேல் தான் சாப்பிடுவார். இனிமேல் தான் சாப்பிட போகிறாரு. எடுத்துட்டாரு. மீன் சாப்பிட தெரியலன்னா நம்ம பார்த்து கற்றுக்குங்க. ஆமாம், நல்லா சாப்பிடுவாருங்க அவர் மீன். மீன் நல்லா பொரிச்சு சாப்பிடுவார். எப்படிக்குன்னு சொல்லியிருப்பா நம்ம நண்பர்கள்ட்ட. அருமையாக இருக்குதுங்க. இதுக்கு மேலே எப்படி இருக்குதா? இங்கே கை காட்டு, மீனை காட்டு. மீனை ஒரு சதையை எடுத்து காட்டுப்பா. இதுங்க உள்ளாக்கிட்ட இடத்துல போடணும். சும்மா அப்படியே பூவாட்டம் அதை அப்படியே ஒரு நிமிஷம் நில்லு வாயில் போட்டுறத கொஞ்சம் சதையை காட்டு நல்லா. சும்மா அப்படியே குச்சிக்கிழங்கு அந்த மாதிரி இருக்குல்ல, செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிடு. அவரு தான் மொத்தம் ஏதோ ஒரு வகையில் சாப்பிட்டா சரி நண்பர்களே. மொத்தத்தில் வயிறு நிறைய சாப்பிட்டா போதும். சரி, ரொம்ப சூப்பர். இங்கே பாருங்க எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. நீ அப்படியே எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியதான். ஏன்னா இங்கே வந்து இலை போட்டு அன்னைக்கு கொடுவரி வாய்க்கால் நாங்கள் சாப்பிட்டோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே வேறு பூரா ஒரு முள்ளுக்காடாக இருக்குது. இங்கே வாழையும் இல்லை, வாழை இலையும் இல்லை. இங்கே வர முள்ளுக்காடு சோளக்காடு தான், பின்னாடி தண்ணி. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படி. அதனால் வந்து பாருங்க அங்கே எடுத்து வச்சாச்சா, நீ அப்படியே சாப்பிட வேண்டியதான். வாங்க நண்பர்களே சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.